ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஈசா அங்கே தியானம் பண்ணுறதுக்கு போயிட்டு இப்போ நம்ம மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே மருதமலை முருகன் கோயில் அங்கேருந்து கிட்டக்க ஒரு 22 கிலோமீட்டர் தான் வருது. அதனால் பைக்கில் நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருதமலை தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். இப்போ மேலே நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம மலையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. மலையில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அடர்ந்த காடு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை பசுமையாக எவ்வளோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி இருக்குது. மலைக்குள்ளதே நம்ம ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அருமையாக ஒரு ட்ராவலிங் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாமல் இங்கேயும் ஒரு டைம் வரலாம். லைஃப்பில் ஒரு நாளாவது இங்கே வந்து பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக இங்கேயும் வந்து பார்க்கலாம். அதே போல் இப்போ எல்லா முருகன் கோயிலுக்கும் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பழனி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, மருதமலை முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, முன்னாடியே வந்தால் இடும்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். இடும்பனை வந்து தரிசிச்சுட்டு அவருக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து மேலே போகிற மாதிரி தான் எல்லா பக்கமும் அமைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்குன்னு வந்துட்டாலே முன்னாடி இடும்பன் சிலை இருக்கும். இடும்பனோட கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து மேலே ஏறுங்க. ஏன்னா அது ஒரு ஐதீகமே இருக்குது. முருகனே அந்த இடத்துல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்னை கும்பிட வர்றவங்கள நீங்களும் ஃபஸ்ட்டு உங்களை கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கீழே இடும்பன் கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு மேலே மருதமலை முருகன் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். அதை வந்து பார்த்துங்க, இதுதான் கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ கோயில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க, பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் கட்டிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் முட்டு முட்டுமா மலையில ஏறி கோயிலுக்கு இங்கே எல்லோரும் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. மலைகளுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? 6 படை முருகன் கோயில் 6 படை இருக்குன்றாங்க. அதில் நம்ம 3 படையை பார்க்குறோம். அந்த 3 படையை பார்க்கலாம். ஆமாம், 3 படை: பழனி, திருப்பரங்குன்றம், மருதமலை. இப்போ அடுத்து வந்து பார்த்தா இன்னும் 3 படம் இருக்குது. 3 படையை பார்த்துட்டு வீடியோ போட்டுருவோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கு. இப்போ பூரா மலையில் நடுவில் அமைஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா கிளைமேட்டும் அதளவுக்கு வெயில் ரொம்ப ஓவராக நல்லா வெயில் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. ஆமாம், கிளைமேட் நல்லா இருக்குது. சும்மா கொடைக்கானல் மாதிரி மலையில் இருக்குது, நடுவில் இருக்கிறனால எந்த ஒரு டயர்னஸ் இல்லாமல் கீழே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மருதமலை கோயிலில் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஊருக்கு போகலாம். அடுத்தது போடுறது நான் உங்களுக்கு ஏதாவது கோயம்புத்தூர் இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம டைம் கிடச்சா உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு வரோம். உங்களுக்கு வேறு என்ன? அவ்வளோதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றொரு சந்திப்போம். இந்த மாதிரி மருதமலை கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது இங்கேயும் வரணும். இங்கேயும் பார்க்க வேண்டிய இடம். அதாவது இப்போ நம்ம ஈசா ஆதியோகி அந்த கோயிலுக்கும் இதுக்கும் கரெக்டாக 22 கிலோமீட்டர் கம்மி தான். நீங்கள் வந்தீங்கன்னா ஆதியோகி சிவன் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம்.
ஏன்னா பக்கம் தான் கொடுக்க ஒரு ஷார்ட் ரோடு இருக்குது 22லேருந்து 26 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. நீங்கள் வராந்தா இதிலே வரலாம். நீங்கள் அவ்வளோ கூட வராது எனக்கு தெரிஞ்சு கம்மியாக அதில் போட்டிருக்கதான் அப்படி போட்டிருக்கு. ஆனால் ட்ராவலிங் அதிக நேரம் மாதிரி தெரியல. 22 கிலோமீட்டர் தான் லொக்கேஷனில் காமிக்குது. ஆனால் போர்டில் வந்து 26 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வராந்தா பக்கத்தில் இருக்கு நீங்களும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதியோகி சிவன் சிலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் வாங்க, பக்கத்தில் இருக்கனால. மீண்டும் மருத்துவ சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மருத்துவ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏறுமா